அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய தினத்தில் அடுத்த தொடரை நாம் பார்க்க போகிறோம். போன தடவை அல்லாஹ் தஆலா 2 வகையான கட்டளைகளை கொண்டு வந்தான், இறை வசனங்களை இறக்குனா அப்படின்றத வரை நம்ம பார்த்துருந்தோம். அது என்னென்ன, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு இந்த தொடரில் நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் இறக்கிய வசனம் ஃபஸ்ட் இறக்குறான்வா, அல்லாஹ்வையன்றி வேறு யாரை அவர்கள் தெய்வமாக அழைக்கிறார்களோ அவர்களே நீங்கள் திட்டாதீர்கள். அவ்வாறு நீங்கள் திட்டினால் அவர்கள் அறிவின்றி எல்லை மீறி அல்லாஹ்வை திட்டுவார்கள், ஏசுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அத்தியாயம் 6 வசனம் 108 அல்லாஹ் இந்த விஷயத்தை அறிவிச்சு கொடுக்குறான். உருவங்களை வணங்குபவர்களுக்காக இந்த இறை வசனம் இறங்கியது, அவர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்ததாக, நபியே நீர் கூறிவிடுவீராக, நிராகரிப்பாளர்களே, நீங்கள் வணங்குகின்ற கடவுள்களை நான் வணங்குவதில்லை. நான் வணங்குகின்ற அல்லாஹ்வை நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் வழிபடுவதைப் போல் நான் வழிபடக்கூடியவன் அல்ல. நான் வழிபடுவதைப் போல் நீங்கள் வழிபடக்கூடியவர்கள் அல்ல. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. அதாவது குல்யா ஐயுகள் காஃபிரோன் அந்த சூரா, சரிங்களா? அந்த சூரா முழுவதுமாக 6 வசனங்களை கொண்டது. அந்த சூறாவை எல்லாத்தில் முழுவதுமாக இருக்கிறான். குழப்பமான நேரத்தில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் முஸ்லீம்களுக்கு இவ்வாறு வழிகாட்டப்படுது. நீங்கள் உங்களோட கொள்கையில் இருங்க, அவங்க அவங்களோட கொள்கையில் இருக்கணும்னா இருந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெளிவு கொடுக்கப்படுது. இதையே இன்றளவும் முஸ்லீம்கள் பின்பற்றி வருகிறார்கள். நாமளும் இதை தான் பின்பற்றுறோம் இல்லையா? சுமார் 13 ஆண்டுகள் ஓரிரை கொள்கையை பரப்புவதற்கு மக்காவில் இந்த பணியை தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். ஒரு பகுதி மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் பெரும்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை தான் காட்டிட்டு வர்றாங்க. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரப்புரை வேகமாக பரவ ஆரம்பித்ததும் சமாதானத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் லைட்டாக மைல்டாக ஒரு பலம் இல்லாமல் இருக்கும் பொழுது அடிக்கிறது, திட்டுறது, கல்லால் அடித்து துன்புறுத்துறது, வேதனை செய்கிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சஹாபாக்களை கொடுமைப்படுத்துறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்தது. காலப்போக்கில் ஒரு சின்ன சமுதாயமாக இவங்க உருவாகவும் இதுக்கு மேலே எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு குறைஷியர்களுக்கு. அப்போது சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஆட்சி வேணுமா? நீங்கள் ஆட்சி எடுத்துக்கோங்க. இந்த செல்வம் எல்லாம், மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் வேணுமா? அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகாரம் வேணுமா? எல்லா அதிகாரத்தையும் நாங்கள் கொடுத்துட்றோம். எதை வேணாலும் நாங்கள் உங்களுக்கு தர்றோம். நீங்கள் இந்த மார்க்கத்தை பரப்புறீங்கல்ல, இதை மட்டும் நீங்கள் கைவிட்டுருங்க அப்படின்னு பேரம் பேசுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுபஹானல்லாஹ், இந்த வார்த்தை, அதாவது நபி அவர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்னோட ஒரு கையில் சூரியனையும் மறு கையில் சந்திரனையும் கொடுத்து நிப்பாட்டு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஏகத்துவத்தை பரப்புறதை நான் நிப்பாட்ட மாட்டேன். அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்ற கொள்கையை விட நான் விலகவே மாட்டேன் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிடுறாங்க. இப்போது எதிரிகளுக்கு ரொம்ப கோபமாயிருது. அவங்க தீவிரமாக ஆலோசனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாவை இதுக்கு மேலே கொலை செஞ்சிடலாம், இதுக்கு மேலே வர விட்டால் ரொம்ப ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவார், நம்ம எல்லாரையும் சிலைகள் எல்லாம் சுத்தமாக வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவார் அப்படின்ட்டு ரசூலுல்லாவை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த கொள்கை அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எல்லா நகரத்துலையும் பரவி பேசுகிற பொருளாகுது. அதாவது முகமதுன்னு இருக்காராம், அவர் தான் தான் தூதருன்னு சொல்கிறாராம், அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்னு சொல்கிறாராம். இது ரொம்ப பரவலாக போகுது. மக்காவை தாண்டி மற்ற நாடுகளுக்கும் இந்த செய்திகள் பரவுது. மக்கா நகரத்திலிருந்து சுமார் 500 மைல் தொலைவில் உள்ள மதினா நகர மக்கள் பெரும்பாலும் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. நபி அவர்களை பார்க்காம ஆள் மூலம் அனுப்பி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு உபதேசத்தின் மூலமே அவர்கள் மதினாவாசிகள் டோட்டலி ஒரு 3/4 பேர் ஓரிரை கொள்கைக்கு வந்துடுறாங்க. நபி அவர்களை பார்க்குறதுக்கு முன்னாடியே, சரிங்களா, முழுமையாக ஏற்றுக்கிறாங்க. தம்மை கொல்ல சதி செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எதிரிகள் பலசாலிகளாகவும் பெரிய கூட்டமாகவும் இருக்கிறாங்கன்றதுனால இவர்களோட கொலை முயற்சியிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் அல்லாஹுடைய தூண்டுதலோட மதினா நகருக்கு இரவோட இரவாக பயணம் செய்கிறாங்க. மக்காவை விட்டு வெளியேறிட்டாங்க. மதினா நகர மக்களும் அவங்கள வரவேற்று தலைவர்களாக்கி ரொம்ப தோழர்களாக, ரொம்ப ஒரு பாசமாக, சொத்துல முதக்குன்னு பங்கீடு கொடுத்து, வீட்டில் பங்கீடு கொடுத்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க மக்காவாசிகளை. ரசூலுல்லாவை அவங்க தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போது தான் அபூபக்கர் ரலியல்லாஹுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சவுர் குகையில் ஒளிந்திருக்கும் போது மிக அழகிய காட்சிகள் எல்லாம், சிலந்தி வலை பின்னி காப்பாற்றினது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும்.
தமது 53வது வயது முதல் 63வது வயது வரை ஓரிரை கொள்கையை கடிதங்களாக எழுதி நிறைய நாடுகளுக்கு தூதுவர்கள் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் சில போர்கள் எல்லாம் நடந்திருக்கு. சில போர்களில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, சில போர்களில் தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. வெற்றி பெற்ற போரில் வந்து பிணை கைதிகள் பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா, அவங்களில் படித்தவங்க யாராச்சும் இருந்தால் மதீனாவில் கல்வி தெரியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தா அவங்கள விடுதலை செஞ்சுருவாங்க. இது போல் ஒரு ஸ்கீமை வந்து ரசூலா கொண்டு வந்தாங்க. கல்விக்குரிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக. அதே போல் நபியோடைய மகன் வஃபாத்தான அன்று சூரிய கிரகணம் ஏற்படவும் மக்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, அதாவது நபி மேலே உள்ள ஒரு அன்பில் சொல்கிறாங்க, இவருடைய மகன் இறந்துட்டார் இல்லையா, அதனால் உலக நீதியே மாறுது அப்படின்ற மாதிரியெல்லாம் புரளிகள் கிளப்பப்பட்டுச்சு. ரசூலா உடனே இதை மறுத்து, என் மகனுடைய இறப்புக்கும் சூரிய கிரகணத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அப்படின்னு மக்களுக்கு தெளிவு கொடுத்து, மூட நம்பிக்கையெல்லாம் நீங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அறிவுரை செய்கிறாங்க. எனக்கு இறைச்செய்தி வகி வருகிறது எனும் ஒரு விஷயத்தை தவிர நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே எளிமையாக தான் இருந்தது. இந்த நிகழ்வுகளை தமக்கு சாதகமாகி தம்மை சக்தி வாய்ந்த மனிதர் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. தாராளமாக அவங்க நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். அவங்க சொன்னால் மறுக்கக்கூடிய மக்களாகவும் அந்த மக்கள் இல்லை இல்லையா. அப்படி இருந்தும் அல்லாஹ் கொடுத்த இந்த வேதத்தை அழகிய முறையில் நமக்கு எத்தி வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனாங்க. பல்வேறு போர்கள், பிரச்சனைகள் இதையெல்லாம் நடந்து பின்னர் மக்காவுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டு இறுதியில் யுத்தமின்றி மக்காவையும் வெற்றி கொள்கிறாங்க. இப்போது இந்த மக்கா வெற்றியின் போது சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து இந்த ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது அவங்க மனசில் அவ்வளவு வேதனைகள் இருந்தது. தான் பிறந்த நாட்டை விட்டு, புனிதமான இந்த காபாவை விட்டு நம்ம தூரமாக போகிறோம் அப்படின்னு. திருப்பி மக்காவுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கைவசமாக்கி கொடுத்தான். அப்போ அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வந்து ரொம்ப தூய்மையானவர். இஸ்லாமிய ஓரிரை கொள்கை வந்து அரபு நாடு ஃபுல்லாக பரவுது. தம்முடைய 63வது வயசில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்கிறாங்க. இந்த ஹஜ் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில் நடந்துச்சு. மதீனாவிலிருந்து மக்காவுக்கு தம்முடைய தோழர்கள் எல்லாரோடையும் இவங்க போகிறாங்க. அதாவது 1,25,000 சஹாபாக்களோட முதல் ஹஜ்ஜு நிறைவேறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும் இது தான். நபி அவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க. அந்த இறுதி ஹஜ் அப்போது ஒரு அழகிய உரையை வந்து மக்களுக்காக சொல்கிறாங்க. உங்கள் இறைவன் ஒருவனே, உலகில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து மொழிகளிலும் இறைவன் தன் தூதர்களை அனுப்பியிருக்கான். அவர்களும் ஓரிரை கொள்கையை நான் எப்படி சொன்னனோ அதே போல் எடுத்து சொன்னாங்க. ஆனால் மக்களும் அந்த தூதர்கள் மறைந்த பின்பு அவர்களை கடவுளாக ஆக்கி வழிபட தொடங்கிட்டாங்க. அந்த தூதர்களையே கடவுள்களாக ஆக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஈசா நபியை வச்சுருக்கிற மாதிரி. இது போல் ஒரு அழகிய உரையை வந்து பெருசாக கொடுக்குறாங்க நபி அவர்கள். அவங்க வந்து எளிமையிலேயே பிறந்து இறைநெறிக்கு உரிய அழகிய மனிதராக இறைவனால் தேர்வு செய்யப்பட்டு மனித குலத்தை வழிநடத்திய அரிய மனிதராய் மறைந்தும் நம்முடைய இதயங்களிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாணவி அவர்களுடைய வாழ்க்கை. இது வந்து நபி அவர்களுடைய வாழ்க்கையோடைய ரொம்ப 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 ஷார்ட்டான ஒரு சுருக்கம் தான், சரிங்களா. ஆனால் நபி அவர்களுடைய விரிவான வாழ்க்கை முறையை நம்ம எல்லாருமே, வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருமே கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், சரிங்களா. அல்ஹம்துலில்லாஹ், என்னால் முடிஞ்சவரை சுருக்கமாக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். விரிவாக பார்க்கணும் அப்படின்னா அது பாகங்கள் போயிட்டே இருக்கும், நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. நபி அவர்கள் தாமும் நல்லவர்களாக இருந்தார்கள், பிறரையும் நல்லது செய்யும்படி ஏவினார்கள், நல்லதின் பக்கம் ஆர்வமூட்டினார்கள். ஸோ நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமலாக இருக்கட்டும், நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அதை நாம் மட்டும் செஞ்சோம், நாம் மட்டும் படித்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம், செஞ்சோம் அப்படின்னு இல்லாமல் அந்த அமலை பிறருக்கும் செய்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டணும். இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் அமர்ந்து அவர்களுடைய சொற்பொழிவை அழகிய முறையில் கேட்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.